ஏன்னா எத்தனையோ பேர் புக் எழுதியிருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி புக்ஸ்ல இருந்து அதை வந்து எடுத்துதான் அந்த மாதிரி வீடியோ எல்லாம் போடுறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயுமே பார்க்க மாட்டோம், கேட்க மாட்டோம். அந்த விஷயங்களை வந்து நம்ம இங்க பாக்குறோம், கேட்கறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு வெஸ்டேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் ஓரியன்டா நம்ம வாழ்க்கையே பெரிய லெவல்ல மாத்தக்கூடிய ஒரு முயற்சியில இருக்கும். அப்ப நம்ம தான் அதெல்லாம் பார்க்கணும். இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இப்ப ட்ரைனிங் நடக்குது. என்ன டைமிங்ல நடக்குது? 8 to 9 நடக்குது. 8 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடியுது. 9 மணிக்கு முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு. ஓகேவா? நீங்க ஃபுல் ஃபயரா இருக்கிறீங்க. பிசினஸ்ல சாதிக்கணும்டா, சக்சஸ் பண்ணணும்டா, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பிசினஸ் பண்ண போறேன், வெடிச்சு செதற போறேன், நான் வந்து பிசினஸ் எனக்கு எனக்கு நான் அதை பண்ணிடுவேன், விட மாட்டேன், கன்சிஸ்டன்டா பண்றேன், அது இதுன்னு மனசுக்குள்ள ஏதோ ஒரு முடிவு பண்றீங்க. முடிவு பண்ணிட்டு என்ன பண்றீங்க? போய் தூங்க தான் போறீங்க. 10 மணி 9 மணிக்கு மேல 10 மணிக்கு மேல போய் நான் ரோட்ல நின்று ரெக்ரூட்மெண்டா பண்ணுவீங்க. இதை போய் யாரையாவது வந்து நேரத்துக்கு பேசிட்டு இருக்க முடியுமா? எல்லாருமே தூங்க போயிடுவாங்க. நீங்களும் தூங்கிதான் ஆகும். அப்ப என்ன ஆகுது? அடுத்த 12 மணி நேரம் அடுத்த நாள் காலையில 8 9 மணிக்கு எந்திரிக்கும் போது என்ன ஆகுது? இன்னைக்கு ட்ரைனிங் பாக்குறீங்க. ட்ரைனிங் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து தூங்க தான் போறீங்க. அந்த அந்த நீங்க ட்ரைனிங் வந்து இந்த ஆக்சுவலா வந்து 8 to 9 ட்ரைனிங் வந்து எப்ப வைக்கணும் தெரியுமா? காலையில 8 to 9 வைக்கணும். காலையில 8 to 9 வச்சோம்னா ட்ரைனிங் முடிச்ச உடனே அடுத்து உங்களுக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு. அடுத்த 12 மணி நேரம் முழுசா இருக்கு. ட்ரைனிங் முடிச்ச உடனே இமீடியட்டா போய் ஓடுவீங்க, வேலை செய்வீங்க, அது இதுன்னு பண்ணுவீங்க. ஆனா அப்படி பண்ண முடியாது. 8 to 9 வைக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வேலை இருக்கும். லேடிஸ் நிறைய பேர் இருப்பீங்க, குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும், நிறைய பேர் பார்ட் டைமா பண்றவங்க இருப்பீங்க, வேலைக்கு போவீங்க, ஈவினிங் தான் வருவீங்க. ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. அதனால என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? ஈவினிங் தான் பண்ண வேண்டியதா இருக்கு. ஈவினிங்லயே எந்த டைம் பெட்டரா இருக்கு, பெஸ்டா இருக்குன்னு பார்த்து தான் நம்ம 8 to 9 பண்றோம். அப்ப இப்படி பண்றோமா? பண்றதுல பல பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 to 9 நைட் மீட்டிங் பார்த்தாலுமே அந்த சூடு, அந்த எனர்ஜி வந்து மார்னிங்கும் இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு சிலருக்கு இந்த இந்த இவ்வளவு ட்ரைனிங், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ட்ரைனிங்கிறது ரொம்பவே அதிகம் தான். ஓகேவா? அவங்க ஏன்னா நான் டெய்லி 1 மணி நேரம் ட்ரைனிங் பார்த்தா நான் அந்த பிசினஸ் பண்ணேன். ஆனா என் டீமுக்கு தேவை.